இங்கே இந்த ஆட்டோ டிரைவர் ஒரு ஸ்கூல் பண்ண வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கீழே இறங்கினதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி விடுறதுக்காக இவரும் போறாரு. அப்போ ஒரு பைக்கான வேகமாக வந்தோடனே அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவர் தப்பான இடத்துல கை வச்சுட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கு அழுதுகிட்டே போறா. அவங்க அம்மா கிட்டே இந்த ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மாமா அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஒன்றும் அழுவாத, அப்பா கிட்ட சொல்லி அந்த டிரைவரை பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவங்களும் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. என் பொண்ணு இந்த ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்கள் தானே அவங்கள ஆள் வச்சிருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்ட உடனே மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதுன்னு சொன்னால் இல்லை மேடம் அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அந்த பிரின்சிபலும் அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாளிலேருந்து நீ அந்த பொண்ணை பிக் பண்ண வேணாம், நீ ஸ்கூலுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் காசை வாங்கிட்டு வேலையை விட்டு போயிருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த பொண்ணை நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி இவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவர் வந்து நம்ம பைக்கில் இருந்தானே நம்மளை காப்பாற்றினாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி சொன்னோன்னு சொல்லி. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வேற ஒரு ஆட்டோ டிரைவர் வந்த உடனே அந்த அங்கிள் எங்கன்னு இவ கேட்குறா. நீ தானம்மா சொன்ன உன் மேலே தப்பா தொட்டாருன்னு சொல்லி, அதான் வேலையை விட்டு அனுப்பிட்டோம் பிரின்சிபல்குள்ள சொல்லி அப்படின்ன உடனே இந்த பொண்ணு எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்கிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. அவங்க பொண்ணும் இவங்களும் சேர்ந்து அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கே போகிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீ எடுக்கலன்னு உடனே தான் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி திட்டி விட்டேன், அதனால தானப்பா அவனுக்கு வேலை போச்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கூட உங்கள் பொண்ணை காப்பாற்றுன்ற எண்ணத்தில் தான் கை வச்சேன், என் மனசில் எந்த எண்ணமும் கிடையாது, பிரின்சிபல் அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க குழந்தைங்களுக்குலாம் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தரணும்ல, அதனால தான் என் பொண்ணு இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னும் போது அவர் சொல்கிறாரு என் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் என் பொண்ணை நான் தான் வளர்க்குறேன், நானும் அவளுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லித்தரேன், அதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லித்தரணும், அப்படி சொல்லித்தராமல் போயிட்டோன்னு வைங்களேன் என் பொண்ணு என்னால் தொட முடியாமல் போயிடும் ஃபியூச்சர்லன்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு அந்த அங்கிள் கிட்ட சாரி கேட்டு நாளிலேருந்து நீங்கள் தான் ஆட்டோவில் கூப்பிட்டு போகணுன்னு சொன்ன உடனே சரிப்பா நான் நாளிலேருந்து வரேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு.